ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 34 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். நீங்கள் லைனிங் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நினச்சி காய வச்சு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் கிளாத் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா 90 பாயிண்ட் வந்து போதுமானது. அதுக்கு மேலே கையினுடைய உயரத்தை பொறுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவ் 3/4 அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக இப்போ 90 பாயிண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டில் பட்டிக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து காமனாக எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம மார்க் பண்ணுவோம். அடுத்து ப்ளவுஸினுடைய ஹைட்டு சரியான உயரம் அப்படின்னு பார்த்தா 14. ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு நம்ம போட்ட லைனுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே 2 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைன் வந்து கிராஸ் ஆகாமல் நேராக நம்ம வந்து லைன் போடுவோம். சரிங்களா? அடுத்தது செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 34 இன்ச் வந்து ஃபார்முலா படி ஆட் பண்ணுவோம். 38 4ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு, செஸ்ட் ரவுண்டோட சரியான அளவு. அதுக்கு மேலே தையலுக்காக, சரிங்களா, அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து விடணும் அப்படிங்கிற, கொஞ்சம் உடல் பருமனாகிருச்சு பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சு. நம்ம கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் இந்த செஸ்ட் ரவுண்டில் 4 இன்ச் ப்ளஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும் நம்ம குறைக்கக்கூடாது. 4 இன்ச் தான் ப்ளஸ் பண்ணணும். நெக் விட்த்து பார்த்தீங்கன்னா நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே வந்து ஸ்ட்ரைட் ஷோல்டர் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஸ்லோப்பிங் ஷோல்டர் அப்படிங்கிறதுனால 2.25 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஷோல்டரோட அகலம் அப்படின்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக அப்படின்னு பார்த்தா 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த்து, ஷோல்டர், தையலுக்காக டோட்டலாக ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது போல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டரில் இருக்க மாதிரி சரியாக இது மாதிரி கிராஸாக வைக்காமல் சென்டராக கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம வளைவுகள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணணும். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் தேவை. சரியாக 7.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம அளவுகளை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தது பேக் நெக்கு, பின் கழுத்து உயரம் நம்ம தேவையான அளவு மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சுங்கிறது நார்மல், பட் 8 இன்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 2.25 வச்சுருந்தோம் நெக் விட்த்து, கீழ்ப்பக்கம் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நெக்கோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்ல யூ மாதிரி டீப்பன் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் சைடு உயரம் வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? சைடு உயரம் பாருங்கள் எக்ஸஸாக இருக்குது. அதாவது 8 to 9 இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிடணும் சைடில். சரிங்களா? இந்த ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம், பேக் டாட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கிராஸ் எடுக்கணும். சரிங்களா? சைடு உயரத்தை குறைக்கிறதுக்காக இது மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங்கில் இருந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஷோல்டரோட சென்டர், அந்த மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் கட் பண்ணிடணும். சரிங்களா? அதாவது ஃபோல்டிங் வந்து இந்த சைடு, இதுக்கு கீழே இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். இந்த சைடு நேராக இருக்கும், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிராஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம டாட் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஸ் வந்து இருக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் உள் பக்கமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹர்கட் அப்படிங்கிறது நம்ம மேல் பக்கம் தான் வரும். சரிங்களா? ஏன்னா ஃபோல்டிங் வந்து மேல் பக்கம் தான் இருக்கணும். இது செஸ்ட் ரவுண்டு, இது மாதிரி ஹர்கட் கொடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 இன்ச் மேல் பக்கம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இது போல் ஹேர்கட் கொடுத்துக்கலாம்.
ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கார்னரில் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க பிசுறுகளை. நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 4 லேயர் நம்மளுக்கு ஸ்லீவுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உள்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை நேராக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா உள்பக்கம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் மாறிடும். ஒரு ஸ்லீவில் ஒரு மாதிரியும் அடுத்த ஸ்லீவில் ஒரு மாதிரியும் மாறிடும். பாருங்கள், கார்னரில் 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். இப்போது கையினுடைய சரியான உயரம் அப்படின்னா சரியாக 11 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைனில் இருந்து கையினுடைய கீழ் உயரம் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு ஃபோல்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு 5 இன்ச்சு சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தையலுக்காக இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன். ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு தையலுக்கான மார்க்கிங்கும் இது போல் ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டோம். இப்போ இதை செக் பண்ணுங்கள். சரியாக 9 இன்ச் இருக்குது. இதில் சென்டர் வந்து 3 பக்கம் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. 3 சென்டர் பாயிண்ட். இந்த சைடில் 1/2 இன்ச் வெளியிலையும் அந்த சைடு உள் பக்கமும் இது போல் நம்ம 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழ் பக்கம் இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பகுதியில் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சென்டர் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். அதே போல் ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டெப்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெப்த்து வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மீது இருக்கக்கூடிய பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் வைஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர், ஆம்கோல், ரவுண்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைடு உயரம், அடுத்து நெக்லைன், அடுத்தது ஃபோல்டிங் சைடு. இது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பேக் பார்ட்டை இது மாதிரி வெளியிலே எடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோல்டிங் சைடை இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஷோல்டரோட லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணி விடணும். கிளாத் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கேலை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு முன் கழுத்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். முன் கழுத்து உயரம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் உள்பக்கமாக ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட்டு நெக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு 12.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் 2.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்க்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டையும் லைட்டாக இது மாதிரி கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஆம்கோல் ரவுண்டில் ஒரு 1/4 இன்ச்சில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி கட் பண்ணிக்கலாம். சரியாக நம்ம மார்க் பண்ண இடத்துலையே இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மார்க்கிங்கில் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மார்க்கிங் ரொம்ப முக்கியம். ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
பட்டி பார்த்திங்க அப்படின்னா ரஃப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டியினுடைய நீளம் அப்படின்னா 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் வந்து போதுமானது தான். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய பீஸில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், கொக்கி பட்டி வி பட்டிக்கு இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. கிராஸ் பீஸ் 1.25 இன்ச் வந்து இருக்கும் ஒரு அகலம். சரிங்களா, ஸ்கேலோட அகலம். ஸோ 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. தேவையான லென்த்துக்கு இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அளவுகளும் வந்து மாறாது உங்களுக்கு. கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவில் 34 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். சைடு உயரம் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.